நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் இதை பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் கரைந்து போவீர்கள். வாழை தோட்டத்திற்குள் வந்து முளைத்த காட்டு மரம்தான் நான். எல்லா மரங்களும் ஏதாவது ஒரு கனி கொடுக்க எதுக்கும் உதவாத முள்ளு மரம்தான் நான். தாயும் நல்லவள், தகப்பனும் நல்லவன். தறிக்கெட்டு போனதென்னவோ நான் தான். படிப்பு வரவில்லை, படித்தாலும் ஏறவே இல்லை. இங்கிலீஷ் டீச்சரின் இடுப்பை பார்க்க 2 மைல் நடந்து பள்ளிக்கு போவேன். பிஞ்சிலேயே பழுத்தது எல்லாம் தலையெழுத்ததென்று எட்டி மிதிப்பான் அப்பன். 10 வயதில் திருடிட்டு 12இல் பீடி, 13இல் சாராயம், 14இல் பலான படம், 15இல் ஒண்டி வீட்டுக்காரி, 18இல் அடிதடி, 20க்குள் எத்தனையோ பெண்களிடம் விளையாட்டு, 2-3 கருக்கலைப்பு. 8வது ஃபெயிலுக்கு ஹெட்மாஸ்டர் வேலையா கிடைக்கும். மண்ணு லாரி ஓட்டினால் லோடுக்கு 100 தருவார்கள். வாங்கும் பணத்துக்கு குடி கூத்தியாரும் என எவன் சொல்லியும் திருந்தாமல் எச்சி பிழைப்பு பிழைக்க கைமீறி போனதென்று கால் கட்டுக்கு ஏற்பாடு செய்தனர். வேசிக்கு காசு வேணும், வருபவள் ஓசிதானே. மூக்கு முட்டை தின்னவும் முந்தானை விரிக்கவும் 3 பவுனுடன். விவரம் தெரியாத ஒருத்தி விளக்கேற்ற வீடு வந்தாள். வயிற்றில் பசித்தாலும் வயிற்றுக்கு கீழ் பசித்தாலும் வக்கனையாய் பரிமாறினாள். தின்னு கொழுத்தேனே தவிர மருந்துக்கும் திருந்தவில்லை. 3 பவுன் போட முட்டாப்பயலா நான்? இன்னும் 5 வேண்டுமென்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைக்க கறவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டினவளை வீட்டுக்கு அனுப்பினான். சொந்தம் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. மாமனாரான என் மாமன் பார்த்து வராதமானதால் பசிக்கிறதென்று கைப்பிடிக்க தள்ளி போனதென்று தள்ளிவிட்டாள். சிரிக்கும் அவ. இருக்கும் சனி போதாதென்று இன்னொரு சனியா மசக்கை என்று சொல்லி மணிக்கு ஒரு முறை வாந்தி எடுத்தாள் என் மனைவி. வயிற்றை காரணம் காட்டி வாய்க்கு ருசியாய் சமைப்பது இல்லை. சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே அனுப்ப தெருவில் பார்த்தவரெல்லாம் சாபம் விட்டு போவார்கள் என்னை. கடைசி 3 மாதம் அப்பன் வீட்டுக்கு அவள் போக கறிவேப்பிலைக்காரி ஒருத்தி வாசனையாய் வந்து போனாள். தர்மாஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக தகவல் சொல்லி அனுப்ப 2 நாள் கழிச்சு கடமைக்கு போய் எட்டி பார்த்தேன் என் பொண்டாட்டியை. கருகருவன என்னுடைய நிறத்திலேயே எனக்கு பொட்ட புள்ள. எவன் கேட்டான் இந்த மூதேவிய? கள்ளிப்பால் கொடுப்பாயோ, கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாயோ? ஒத்தையாக வருவதானால் 1 வாரத்தில் வீடு வந்துவிடு என்று சொல்லிவிட்டு நான் வீடு திரும்பினேன். 6 மாதமாகியும் அவள் வரவே இல்லை. அரசாங்க மானியம் 5000 கிடைக்கும் என்று கையெழுத்துக்காக பார்க்க போனேன். கூலி வேலைக்கு போனவளை கூட்டி வரவேண்டி பக்கத்து வீட்டு பாப்பா ஓடிச் செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் அழுகுரல் கேட்டது. சகிக்க முடியாமல் எழுந்து தூக்கினேன். அதே அந்த பெண் குழந்தை. அடையாளம் தெரியவில்லை, ஆனால் அதே கருப்பு. கள்ளிப்பாலில் தப்பித்து வந்தது அது. என் கைகளில் சிக்கிக் கொண்டது. வந்த கோபத்திற்கு வீசி எறியவே எனக்கு தோணியது. தூக்கிய நொடி முதல் சிரித்து கொண்டே இருந்தது. என்னைப் போலவே கண்களில் மச்சம், என்னைப் போலவே சப்பை மூக்கு, என்னைப் போலவே ஆணாக பிறந்திருந்தால் இந்நேரம் இங்கிருக்க வேண்டிய இல்லை. பல்லில்லா வாயில் பெருவிரலை தின்கின்றது. கண்களை மட்டும் ஏனோ சிமிட்டாமல் என்னையே பார்க்கின்றது. ஒரு கணம் விரல் எடுத்தால் உதைத்து கொண்டு அழுகின்றது. எட்டி விரல் பிடித்து தொண்டை வரை வைக்கின்றது. தூரத்தில் அவள் வருவது கண்டு தூரமாய் வைத்து விட்டேன். கையெழுத்து வாங்கி கொண்டு கடைசி பஸ்ஸுக்கு திரும்பி வருகிறேன். முன் சீட்டில் இருந்த குழந்தை மூக்கை எட்டி பார்க்க நெருங்கியும் விலகியும் நெடுநேரம் விளையாடு கொண்டே இருந்தேன். ஏனோ அன்று இரவு எனக்கு தூக்கமே நெருங்கவில்லை. கனவு கூட கருப்பாய் இருந்தது. வெளிச்சம் வரும் வரை காத்து கொண்டிருந்தேன். போட்ட கையெழுத்து பொருந்தவே இல்லை என்ற பொய்த்தனத்தோடு இன்னொரு கையெழுத்துக்கு மீண்டும் சென்றேன் அவளை தேடி. அதே கருப்பு, அதே சிரிப்பு, கண்ணில் மச்சம், சப்பை மூக்கு, பல்லில்லா வாயில் பெருவிரல் தீனி. ஒன்று மட்டும் புதிதாய் எனக்கும் கூட சிரிக்க வருகிறது. கடைசி பஸ். ஆனால் பேருந்தில் எந்த குழந்தையும் இல்லை. வீடு நோக்கி நடந்தேன். பாதி வழியில் கறிவேப்பிலைக்காரி கைப்பிடித்தால் உதறிவிட்டு நடந்து விட்டேன். தூக்கம் இல்லை. நெடுநேரம் பெருவிரல் ஈரம் பட்டதால் மென்மையாக இருந்தது. முகம் பார்த்து விடிந்ததும் விடியாததுமாய் காய்ச்சல் என்று சொல்லி ஊருக்கு வரச் சொன்னேன். பல்லு கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன். பஸ் வந்ததும் லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை கொடு என்றேன். பல்லில்லா வாயில் பெருவிரல். இந்த முறை பெருவிரலை தாண்டி ஈரம் எங்கோ சென்று கொண்டிருந்தது. தினமும் என் மீது படுத்துக்கொண்டு பொக்கை வாயில் கடிப்பாள். அழுக்கில் இருந்து அவளை காப்பாற்ற 4க்கு 4 3
3 முறை நான் குளிப்பேன். பான் பராக் வாசனை மூக்கை சொறிவால் விட்டுவிட்டுவேன். சிகரெட்டு 1 முறை சுட்டுவிட்டது விட்டுவிட்டேன். சாராயண வாசனைக்கு வாந்தி எடுத்தால் அதையும் விட்டுவிட்டேன். 1 வயசானது என் மகளுக்கு. உறவுகள் எல்லாம் கூடி நின்று அத்தை சொல்லு, மாமா சொல்லு, பாட்டி சொல்லு, அம்மா சொல்லு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எனக்கும் ஆசையாகத்தான் இருந்தது அப்பா சொல்லு என்று சொல்ல. முடியவில்லை. ஏதோ என்னை தடுத்தது போல இருந்தது. ஆனால் அவளை எதுவும் தடுக்கவில்லை. அவள் சொன்ன முதல் வார்த்தையே அப்பாதான். அவளுக்கு எல்லாவற்றையும் விட்ட எனக்கு அப்பா என்ற அந்த வார்த்தைக்காக உயிரை கூட விடலாம் என்று தோன்றியது. அவள் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் பிறந்தேன். இந்த சாக்கடையை அன்பாலேயே கழுவினாள். அம்மா சொல்லி திருந்தவில்லை, அப்பா சொல்லி திருந்தவில்லை, ஆசான் சொல்லியும் திருந்தவில்லை, நண்பர்கள் சொல்லியும் திருந்தவில்லை, நாடு சொல்லியும் திருந்தவில்லை. முழுசாய் 3 வார்த்தை பேச வராத இந்த முகத்தை பார்த்து நான் திருந்திவிட்டேன். என்னுடைய மகளுக்காக. வளர்ந்தால் நானும் மனிதனாக வளர்ந்தேன். படித்தால் என்னையும் படிப்பித்தாள். திருமணம் செய்து வைத்தேன். 2 குழந்தைகளுக்கு தாயானாள். 2 குழந்தைகளுமே பெரியவனாய் வளர்ந்து விட்டார்கள். நானும் கூட தாத்தாவாகிவிட்டேன். என்னை மனிதனாக்க எனக்கே மகளாய் பிறந்த அந்த தாய்க்காக காத்திருக்கிறது இந்த கடைசி மூச்சு. ஊரே ஒன்று கூடி உயிர் தண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியாதா என்ன? யாருடைய பார்வைக்கு அப்புறம் பறக்கும் இந்த உயிர் என்று வானத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். வாசலில் ஏதோ சலசலப்பு. நிச்சயம் என் மகளாகத்தான் இருக்கும். என் பெருவிரலை யாரோ தொடுகிறார்கள். அதோ அது அவள்தான். மெல்ல சாய்ந்து என்னுடைய முகத்தை பார்க்கிறாள். என்னை போலவே கண்களில் மச்சம், சப்பை மூக்கு, கருநிறம், நரைத்த தலைமுடி, தளர்ந்த கண்கள். என் கைகளை முகத்தில் புதைத்துக் கொண்டு அப்பா அப்பா என்று குமுறி குமுறி அழுகிறாள் என் மகள். அவள் எச்சில் என் பெருவிரலில் இட உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்து அடங்குகிறது. தாயிடம் தப்பி வந்த மண்ணும் கல்லும் கூட மகளின் கைப்பட்டால் காந்த சிலையாகும். இதை படிக்கும்போது கண்கள் ஈரமானால் நீங்கள் நல்ல தகப்பனாக பாசமுள்ள பிள்ளையாக இருப்பீர்கள். எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் படித்து பாருங்கள், கரைந்து போவீர்கள் என்று சொன்னது இப்பொழுதுதான் புரிகிறது ஏன் என்று. நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி. ஆக இந்த பதிவிலிருந்து ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தையை பேணி காப்பது நம் அனைவரின் கடமையாகும். அதை விட்டுவிட்டு பெண் குழந்தை வேண்டாம் என்று சொல்லி கள்ளிப்பாலை விட்டு கொல்ல போகும் இந்த நஞ்சகத்த உலகத்தில் நிறைய பேர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணமாகும். இந்த பதிவின் மூலம் நிச்சயமாக ஒருவராவது திருந்தினால் அது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருவர் பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை நிச்சயமா படிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆனா படிக்க படிக்க அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் வெளியில வந்தது. நிச்சயமா அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து ஏந்திரிச்சு வளர்ந்து பெரியவனாகி அவன் சின்ன வயசுல இருந்து தப்பு மட்டும்தான் செஞ்சுட்டு வரான். கடைசியில அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் பொண்டாட்டி வரா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி கர்ப்பமா வரா. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை குழந்தை. அது வேணான்னு சொல்லி ஒதுக்கி அவளை வீட்டை விட்டு துரத்துறான். அப்புறம் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து திருந்துறான். அப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்குறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அவனை காப்பாத்துது. இதுதான் இது மனித வாழ்க்கையில பிறந்த இந்த ஒரு முதல் பெண் குழந்தையோட ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி முகநூல் பதிவுல பதிவிட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.